ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சாதம் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கீ ரைஸ். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கீ விட்டுக்கணும். அதாவது நெய் விட்டுட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு, அப்புறம் 4 மிளகாய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். அது ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால், அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். அரை கிளாஸ் மொத்தம் 1.5 கிளாஸ் ஊற்றினா போதும். பாஸ்மதி ரைஸுக்காக 1.5 கிளாஸ் ஊற்றினா போதும். மற்ற ரைஸ் வச்சோம்னா 2 கிளாஸ் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா கீ ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.